கேஸ் ட்ரபிள் அப்படி இப்படின்னு சொல்லி இது பண்ணிட்டாங்க. இன்னைக்கு என் ஒய்ஃப் என்கிட்ட இல்லை, அவங்க பெத்த குழந்தைய கையில கூட தூக்கல சார். இன்னும் முகத்தை பார்க்கல சார். முகத்தை பார்க்காம எவ்வளவு அவ்வளவுப்பா 6 வருஷமும் பிள்ளை இல்லாத முகத்தை கூட பார்க்கணும். அவ்வளவு வலி சார். அவங்க நேற்று அலட்சியமா பதில் சொல்றாங்க, அது ஒரு இதா இருக்கும் அப்படின்ட்டு. எப்படி சார் இருக்கும்? ஏன் சார் ஒரு குடல்ல அது ஏதாவது கட்டி இடிச்சு கிழிச்சிருக்கோம் அப்படின்னு அசால்ட்டா பதில் சொல்றாங்க. எப்படி சார் வரும்? அவ்வளவு பெரிய குழந்தை இருந்து இது இருந்து அது கிழிக்குமா சார்? கிழிச்சு அதுல வயிற்றுல வந்து 2.5 லிட்டர் எடுத்திருக்காங்க சார். வெறும் மலமும் ரத்தமும் கலந்து சிசேரியன் பண்ணி அவங்க வயிற்று கிழிச்சு எடுத்து வயிற்றை ஃபுல்லா கிளீன் பண்ணி காமிச்சு இது பண்ணாங்க. எப்படி சார் அவது வரை கலந்துங்க? அது அவங்க ஒரு நாள் முன்னாடி முடியாது இது மாதிரி இருக்குதுங்க அப்படின்னு சொல்லாம நீங்க போங்க, அங்க ஒண்ணும் இல்ல சரி பண்ணிடுவாங்கன்னு சொல்லி அமுச்சு. இப்ப என் பொண்டாட்டி என்கிட்ட இல்ல சார், அவங்க இறந்து போயிட்டாங்க சார். இது முழுக்க மருத்துவரோட அலட்சிய போக்கால ஏற்பட்ட சதி சார். இது குடல்ல எப்படி ஓட்ட விழுகும், சிஸ்டர்ல ஓட்ட விழுகுது இல்ல. கேஎம்சில போய் ட்ரீட்மெண்ட் பாக்குறோம், ட்ரீட்மெண்ட் பார்த்து ஓப்பனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. ஆமா முன்னாடி வந்தப்பே ஓட்ட இருக்கு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. சொன்னா என்ன சார்? சார் ட்ரீட்மெண்ட் தான் சார் பண்ண சொல்லி கேக்குறோம். இந்த ஆஸ்பத்திரிக்கு ஹெல்ப் பண்றாங்க சார் அவங்க. நீங்க பேசுங்க சார். ஏன் மாத்துறாங்க கேட்டா வென்டிலேஷன் இல்ல. ஒரு மகப்பேறு மருத்துவ சர்ஜரி தான் சார். அவங்க தான் சார் இந்த சர்ஜரி எல்லாம் நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஃபுல்லா அவங்கள தான் பார்த்துட்டு இருந்தேன். சரிங்களா, எனக்கு அவங்கள்கிட்ட வந்து ரிப்போர்ட் 2 நாள் ரிப்போர்ட்லயுமே எல்லாமே குறைஞ்சிட்டு வந்திருக்கு. அவங்க என்கிட்ட கொஞ்சம் கூட இன்டிமேஷன் பண்ணலை இதெல்லாம் குறையுது அப்படின்ட்டு. மூச்சு திணறல் வந்திருக்கு. கேட்டால் கேஷ் ட்ரபிள் கடைசி வரலும் இங்கேருந்து நான் போகிற வரலும் கேஷ் ட்ரபிள்னு சொன்னாங்க. காலையில் வந்து விக்னேஷ்னு ஒரு டாக்டர் சரிங்களா, அவர் தான் வந்து பார்த்துட்டு இது பண்ணார். சொல்கிறப்ப என்ன சொன்னார், நீங்கள் மதியமாக மாற்றிக்கங்க அப்படின்னாரு. அது நான் சரி ஓகே சார் நான் மதியம் இது பண்ணுறேன் முடியலைன்றீங்க. அப்போ என்னோட மைண்ட் என் ஒய்ஃப் பொழைக்கணும் அப்படின்றதுல நான் பண்ணேன். உடனே கீழே வந்து 10 நிமிஷம் கூட இல்லை, அடுத்து பிளட் ரிப்போர்ட் பார்த்துட்டு ரொம்ப சிவியராக இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் உடனே கேஎம்சி கூப்பிட்டு போங்க, அவங்க முடியாமல் மூச்சு திணறதுக்கு இங்கே வென்டிலேட்டர் இல்லை எதுவும் இல்லை. நான் என்ன பண்ணேன், எதுவும் இல்லாமல் எதுக்கு சார் இவ்வளோ பெரிய ஆஸ்பத்திரி? கடைசி நொடிகளையும் பணம் கட்டின பிறகுதான் இங்க இருந்து அனுப்பிச்சு விட்டாங்க. பணம் கட்டினேன் சார். நான் என் ஒய்ஃபை அவங்க கொண்டு வந்திருக்க அந்த டேபிள் எடுத்து சார் ஸ்லிப்பு கொடுங்க அப்பதான் பணம் ஏற்றுவேன் அப்படின்றாங்க. நான் அப்பயும் 50,000 பணம் கட்டி என் ஒய்ஃப் இங்க இருந்து கூட்டு போனேன் சார். சார் ஆரம்பத்துல இங்க தான் பாத்துக்கிட்டு இருக்கிறோம். அதாவது மிஸ்டேக் அவங்க எல்லா இதுலயுமே மிஸ்டேக் பண்ணிட்டு அவங்க எங்களுது இல்லை அப்படின்னு கேஷுவலா சொல்றாங்க சார். எங்க ஒரு உயிர் போயிடுச்சு சார்.